இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு தளவாய் சுந்தரம் அவர்களோட வாக்கு சேகரிக்கும் பணியில் இருக்கும்போது இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியபுரம் அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமத்தில் வாக்கு சேகரிச்சிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பெண்மணி கேட்குறாங்க வேட்பாளர்கிட்ட, ஏன் உங்கள் பிரச்சார வாகனத்தில் மோடி படத்தை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே சமயத்தில் பின்னாடி இருந்து இன்னொரு மீனவ பெண் மோடி படம் இருந்து தான் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு அந்த வேட்பாளர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே தளவாய் சுந்தரம் அவர்கள் கேட்குறாங்க அந்த மீனவ பெண்கிட்ட, அம்மா இந்த மாதிரி போர் நடக்கும்போது, உக்ரைன் ரஷ்யா போர் இருக்கும்போது நம்ம மீனவர்கள் சில இடங்களில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ நான் யாரை போய் பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கூட்டத்தில் இருந்து ஒரு சிலர் மோடியை போய் பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, இப்போ இலங்கை கடற்படை கைது பண்ணி 5 மீனவர்கள் தூக்கு தண்டனை விதித்தாங்க. அந்த 5 மீனவர்களையும் பத்திரமா நாங்கள் வீட்டில் கொண்டு சேர்த்தோம் ராமேஸ்வரத்தில். அதுக்கு நாங்கள் யாரை போய் பார்த்தோம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு பகுதி மோடிஜியை போய் பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மீண்டும் தளவாய் சுந்தரம் அவங்க கேட்குறாங்க, அம்மா இப்போ இந்த ஈரான் போர் நடந்துகிட்ருக்கு. இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம நிறைய மீனவர்களை அங்கேருந்து காப்பாற்றிங்க கொண்டு வந்தோம். அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பேட்டிலாம் கொடுத்தாங்க. பாரத பிரதமர் இல்லைன்னா நாங்கள் உயிரோடே வந்திருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் டிவியில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு சிலர் ஆமாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்காக நாங்கள் யார்கிட்ட பேசணும், யாரை போய் பார்த்தோம் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே மோடிஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் அவர் கேட்ட அந்த ஒரு 2-3 கேள்விகள்லையே அந்த மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி பாரத பிரதமர் இல்லைன்னா இந்த விஷயங்கள் சாத்தியமே ஆயிருக்காது. மீனவர்களுக்கான நலன்கள் பாரத பிரதமர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத அப்படி ஒரு நிமிஷத்தில் ஒரு 2-3 கேள்விகளை கேட்டு அவர் புரிய வச்சார். அதே நேரத்தில் நான் கூடல இருந்தேங்கிறதுல நான் சொல்கிறேன். அவர் என்ன சொன்னாருன்னா, அம்மா நீங்கள் ஓட்டு போடுங்க, போடாமல் இருக்கிறது உங்களோட விருப்பம். ஆனால் உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் போடுங்க. யாரோ சொல்கிறாங்க, ஏதோ பேசுகிறாங்கங்கிறதுக்காக அதை நீங்கள் நம்ப வேண்டாம். அதை நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டால் போதும். ஆனால் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிராக போட்டி போடுற கட்சியிலேருந்து பொலிக்கரை ஒரு மீனவ கிராமத்தில் இவர் அந்த வேட்பாளர் ஓட்டு கேட்டு போகும்போது அங்கேருந்து ஒரு மீனவ சகோதரர் இந்த வாட்டி உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இறங்கி அவரை ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க, அந்த திமுககாரங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. மீனவர்களுக்காக துணை இருக்க போகக்கூடிய கூட்டணி எந்த கூட்டணி அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சு யோசித்து சிந்தித்து வாக்களிங்க. நன்றி.